ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து குக் வித் கோமாளி பத்தி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சில வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணோம். அது நிறைய இடங்கள்ல வந்து ரீச் ஆயிருந்தது. நிறைய பேர் வந்து அதுல கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்து நான் என்ன ஒரு விஷயத்தை வந்து இதுல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 சீசனாகவே நமக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி இப்ப வந்து சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்ச்சியா மாறி போயிருக்கு. அதுக்கு பின்னாடி விவாதமும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் ஓஞ்சிருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல. தினமும் வந்து அதை பற்றி ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நெறைய பேர் வந்து யூடியூபர்ஸ்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இதுல இவங்க மேல தான் தப்பு இருக்கு, அவங்க மேல தான் தப்பு இருக்கு, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விமர்சனங்கள வந்து ஒரு வீடியோவா பதிவிட்டிருந்தாங்க. நான் கரெக்ட்டா ஒரு விஷயத்த மட்டும் கெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதாவது தப்பு இருவர் மேலேயும் இருப்பதற்கான சாத்தியம் அதிகமாவே இருக்கு. அது வந்து விசாரணைக்கு உட்படும் போது மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளாரிட்டியா தெரியும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் அப்புறம் ஆதாரங்களும் மணிமேகலைக்கு மட்டுமே ஆதரவா வந்திருந்தது. பிரியங்கா தரப்புல இருந்து இனிமேலும் ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, குரேஷி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த செட்ல வந்து ஒன் ஆஃப் த கோமாளியா வந்து இருந்த நாஞ்சில் விஜயன் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படிங்கிறத யாராலையும் கெஸ் பண்ண முடியல. அது ஒரு கட்டுக்கதையாவே போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம ஒரு விஷயத்த பேச வரல. நான் சொன்ன மாதிரி 4 சீசனாவே என்டர்டைன்மெண்ட் மட்டும் அள்ளி கொடுத்த ஒரு விஷயம் எப்ப வந்து சர்ச்சையானதோ, ஏன் வந்து மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்து உங்களுக்காக சொல்ல வந்தேன். ஸோ சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் காத்திருந்தது. ஏன் அப்படின்னா ஜட்ஜஸ் காம்போல 4 சீசனா வந்து நம்ம பார்த்த செஃப் வெங்கடேஷ் பட்டும் தாமு இவங்களுடைய செப்பரேஷன் அப்படிங்கறதே ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா வெங்கடேஷ் பட் வந்து இந்த குக்கு வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல மேஜரா நிறைய ரோல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா தாமு அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தா கூட ஃபுல் ஃப்ளோரு வந்து பட் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு எல்லாரையும் வந்து நேரடியா போய் விசிட் பண்ணிட்டு வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஐ மீன் அதுக்காக நான் தாமு ஒரு வேலை செய்யலன்னு சொல்ல வரல. பட் ஃபுல் ஃப்ளோர்ல வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் தான் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அடிக்கடி அங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி கோமாலிஸுக்கும் அப்புறம் வரக்கூடிய ஆடியன்ஸுக்கும் வந்து குக் பண்ணி கொடுக்கறது வெங்கடேஷ் பட் அவர்களுடைய யூஸ்வலான ஒரு விஷயம். அதுவும் இந்த சீசன்ல வந்து மேஜர் மிஸ்ஸிங். ஏன்னா இப்ப நடுவரா இருக்கக்கூடிய தாமு அவர்களோ இல்ல மாதம்பட்டி ரங்கராஜோ ஒரு நாளாவது ஏதாவது பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து குக் பண்ணி மாதம்பட்டி அவர்களா நான் இந்த சீசனுக்குள்ள சமைச்சு எங்கேயுமே வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் மிஸ்ஸிங். இன்ஃபேக்ட் போன சீசன் அப்ப நான் நேரடியா வந்து ஒரு தடவை குக் வித் கோமாளியோட செட்டுக்கு வந்து நண்பர்கள் சில பேரை வந்து பார்க்க போயிருந்தேன். அப்ப அன்னைக்கு வந்து சுட சுட வெண்பொங்கல் வந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் பண்ணியிருந்தாரு. பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஆடியன்ஸா வந்ததுல குழந்தைங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு சொன்னாரு. எங்க வீட்டுல இருந்த நிறைய கிட்ஸே வந்து பாத்தீங்கன்னா தொன்னையில அழகா வந்து அந்த வெண்பொங்கலை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் மிஸ்ஸிங். அப்புறம் வந்து டிஷ்ஷை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. அதாவது இப்போ ஒரு குனாஃபா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட மொத்த ஹிஸ்டரியை வந்து எடுத்து புட்டு புட்டு வைப்பாரு வெங்கடேஷ் பட் அவர்கள். பட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி இந்த சீசன்ல வந்து மேஜர் மிஸ்ஸிங். சில சீசன்களாவே கோமாளியா இருக்கக்கூடிய பாலா அவர்கள் இந்த இடத்துல மிஸ்ஸிங் அப்படின்னாலும் அவருடைய அந்த வேக்யூம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாராலையுமே ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னதான் வந்து காமெடி கவுண்டர்ஸ் அடிக்கிறதுக்கு இங்க நிறைய ஆட்கள் வந்து இருந்தாலும் பாலாவுக்கே உரிய அந்த ஸ்டைல் ஒரு கெட்டப்புக்காக ஒரு மெனக்கடல், அதுக்கப்புறம் பட்டு பட்டுன்னு அவர் வந்து அடிக்கக்கூடிய அந்த கவுண்டர்ஸ், அந்த பயமே இல்லாம ஜட்ஜஸ் கூட வந்து பயங்கரமான விளையாட்டுகள் விளையாடக்கூடிய அந்த பாலாவுடைய ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வரைக்கும் மக்கள் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய சீசன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவாங்கி வந்து கோமாளியா இருந்தப்ப அஸ்வின் அவர்கள் வந்து பார்ட்டிசிபெண்டா வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு லவ் ட்ராக் டிராமா வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சுனிதா வந்து நிறைய இடங்கள்ல அந்த டிராமா வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறது பார்ட்டிசிபெண்ட்டுக்குள்ளேயும் கோமாளிக்குள்ளேயும் அப்படியே வந்து அப்பட்டமா
ஓவர் டூவா ஆனது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான எரிச்சலுக்கு வந்து காரணமா அமைஞ்சது. உதாரணத்துக்கு பிரியங்கா அண்ட் விடிவி அண்ட் ராமர் இவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு வந்து எரிச்சலை கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா என்னவோ தெரியல, அந்த ஒரு டிராமான்னு தெரிஞ்சு கூட மக்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மென்டாலிட்டி கடைசி வரைக்கும் வராம போனது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணமா வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இஷ்யூ கிரியேட் ஆனதுக்கு பிறகு அது டிராமா, ஏன்னா ராமருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கு, பிரியங்காவுடைய லைஃப்லயும் பர்சனலான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாம் தாண்டி இங்க ஒரு கண்டென்ட்டுக்காக ஃபன்னுக்காக பண்றாங்கிறது தெரிஞ்சும் கூட பாத்தீங்கன்னா அதை பற்றின விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருந்ததுதான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் செஃப் தாமு அவர்கள் ஒரு சீனியரா இருந்து எவ்வளவுதான் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவருக்கான ஆன் ஸ்கிரீன்ல பெஸ்ட் பேர் அப்படி இல்ல, அமையல அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல அப்பட்டமா தெரிஞ்சிருது. ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் செஃப் தாமு அவர்களுக்கும் ஒரு பெரிய கனெக்டோ, ஒரு மேஜரான ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் மாதிரி எங்கேயுமே இந்த த்ரோ சீசன்ல யாராலையுமே பார்க்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதம்பட்டி அவர்கள் நினைத்த அளவிற்கு வந்து எக்ஸ்பிரசிவா வந்து பேசுறதுக்கான கூச்சம் அவருக்கு அதிகமாவே இருந்தது. ரொம்ப சைல்டிஷா அவர் வந்து கோட் பண்ணக்கூடிய சில பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக் பேக்ல யாரோ வந்து இந்த 2 டயலாக் எடுத்து இப்பயாவது போடுங்க தலைவா அப்படிங்கிற மாதிரி பின்பக்கமா இருந்து சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால ட்ரால் பண்ண பட்டுச்சு. அதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பான்டேனியஸா சில விஷயங்கள் பண்றதும், அந்த இடத்துல வந்து கண்டென்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்றதும், அதே மாதிரி செட்டுக்குள்ள இயல்பா ஒன்றி போகக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அவர்கள் தரப்புல நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு பெரிய வேக்யூமா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல செய்யப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் வந்து பெக்கூலியரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஆல்மோஸ்ட் இல்ல. ஏன்னா அப்படின்னா இப்போ வரைக்கும் திரும்பி திரும்பி ஒரு சிக்கனோ, திரும்பி திரும்பி ஒரு மட்டனோ, திரும்பி திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸோ இதுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்களே தவிர யூனிக்கா புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய குடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிஸ்ஸிங். அதே மாதிரி குக்கிங் போர்ஷன் வந்து பொதுவாகவே குக் வித் கோமாளியில பெருசா காட்ட மாட்டாங்க. அங்க நடக்கக்கூடிய ஃபன் எலிமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. பட் அப்படி கூட இந்த தடவை வந்து சும்மா கடாய கின்ற மாதிரியான விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மெனக்கெட்டு காமிக்கல. ஒரே கண்டென்ட் ஓரியன்டா மட்டுமே இருந்ததுனால அதுவும் ஒரு வகையான இரிட்டேஷனா இருந்ததா நிறைய மக்கள் வந்து இந்த கமெண்ட்ஸையும் முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதற்கான மெனக்கடல் வந்து குறைவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சீசன்ல எண்ட் ஆஃப் த இது வரைக்கும் வரணும்னு நினைச்ச கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குக்கிங் தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டினியூ பண்றதுக்கான நேரம் இல்லை. நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலின் ஜோயாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து இதுல எண்ட் ஆஃப் தி இது வரைக்கும் வரணும்ன்ற எண்ணம் இருந்தது. ஆனா அவங்களுக்கு ப்ராபப்ளி வந்து குக்கிங்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் தெரிஞ்சு இருந்தது. சில இடங்கள்ல வந்து ஜோயாக்கு வந்து சமைக்கவே தெரியல அப்படிங்கிற விஷயமும் வந்து போனது. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜோயா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளா வந்து இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்த பண்றது இவ்வளவு கூட தெரியாம கண்டினியூ பண்றது கஷ்டம்னு சொன்ன பிறகுதான் ஒரு முடிவு எடுத்து அவங்க எலிமினேட் பண்ணி அனுப்புனாங்க. ஆனா திவ்யா துரைசாமி, விடிவி கணேஷ் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே குக் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்களால கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. லாஸ்ட் எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா 2 பேருமே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்குற மாதிரி வாலண்டரி எலிமினேஷன் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சீசன் 5 பொறுத்த வரைக்கும் கெட்டப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து புகழ் லாஸ்ட் சீசன்ல ஷெரீனோட கெட்டப் போட்டிருப்பாரு. அது வந்து இப்போ வரைக்கும் வைரலான ஒரு விஷயம். அதே மாதிரி குரேஷி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரித்திகாவுடைய கெட்டப் வந்து அவர் வந்து போட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங் அண்ட் வைரல் கண்டென்ட்டா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த சீசன் 5 பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேஜர் மிஸ்ஸிங்காவே இப்போ வரைக்கும் இருக்குது. சீசன் 5 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஃப் தாமு அவர்களுக்கும் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் ஒரு பெரிய, அதாவது அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது இங்க இருந்த டைரக்டர் அண்ட் வெங்கடேஷ் பட் டீமுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே நடந்த ஒரு சின்ன மனக்கசப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரிசலா மாறி பழைய டைரக்டரான பார்த்திவ் மணி அண்ட் வெங்கடேஷ் பட் டீம் வந்து தனியா வந்து ஸ்பிளிட் ஆகி இன்னொரு முன்னணி சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் எபிசோட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க முன்னாள் சீசன்கள்ல வந்து பிரதான கோமாளிகளா இருந்த நிறைய பேரு அங்க வந்து இப்ப வந்து கோமாளிகளா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஜம்ப் ஆனதுக்கும் ஸ்பிளிட் ஆனதுக்குமான காரணமும் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்டா வந்து கன்சிடர் பண்றாங்க.
மனசுல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், பிரஷர் இருந்தாலும், குக் வித் கோமாளிய பார்த்தா மனசெல்லாம் லேசாயிடும்பா. அப்படா எல்லாமே கவலையெல்லாம் மறந்து போயிடும்பா. அப்படிங்கிற மாதிரியா இருந்த ஒரு ஷோ, என்னைக்கு வந்து பொதுவெளியில வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா கொண்டு வரப்பட்டு, விவாதம் செய்யப்பட்டு வந்ததோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைஞ்சது. மக்கள் வந்து நெறைய பேர் வந்து இத வந்து முன் வச்சு ஒரு கருத்தா சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ஷோ வந்து என்ன மாதிரி இருக்கும்? அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்படி வந்து பூர்த்தி பண்ணும்? அப்படிங்கிறதுலே ஒரு பெரிய சந்தேகத்த வந்து கிளப்பியிருக்கு. குறிப்பா வந்து சமீபத்துல நடந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலை இவங்களுக்குள்ள நடந்த அந்த வார் வந்து இப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராம போயிருக்கு. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, கம்மிங் வீக்ல வந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. குக் வித் கோமாளியுடைய சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸே முடிஞ்சு யார் வந்து வின்னர் அப்படிங்கிற டீடைல் வரைக்கும் எனக்கு தெரியும். சோ அந்த ஒரு விஷயம் வந்து நடந்த பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு மக்கள் இன்னும் என்னென்னலாம் பேச போறாங்க அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா அது ஒரு பெரிய டிஸ்கஷன் வரும். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சீசன் அந்த ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பரபரப்பா கூட்டும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்த சீசன்களுக்கான எதிர்பார்ப்பை இந்த சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து மிஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா பொதுவாவே பாசிட்டிவான சில விஷயங்கள் தான் வந்து ரோகிணி டாக்ஸ்ல பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணனா, இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வந்து சொந்தமா யோசிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கான பாயிண்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே பொது வெளியில கமெண்ட்களாக நிறைய இடங்கள்ல கருத்துக்களாக மக்கள் பொதுமக்கள் பல பேர் வந்து முன் வச்ச ஒரு விஷயம். அதை அங்கங்க எல்லாமே படிச்சு பார்த்து தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட கேட்டு அதைத்தான் வந்து மொத்தமா ஒரு தொகுப்பா எடுத்துட்டு வந்து காரணங்களா வந்து நான் முன் வச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரியே வந்து இன்னும் எத்தனை பேர், அதாவது மக்கள் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன், இது ஒரு முக்கியமான விஷயம், இதை நீ மிஸ் பண்ணிட்ட, இதை மறந்துட்ட அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து தாராளமா அதையும் சொல்லுங்க. நம்மளும் சேர்ந்து வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலா ஓவராலா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட்டை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி எப்போ வந்து சர்ச்சைக்குரிய விவாதமான ஒரு விஷயமா மாறுச்சோ அப்பவே அதோடைய ஒரு மேஜரான ஒரு ப்ரைட வந்து இழந்திருக்கு. ஆனா அதை எல்லாம் வந்து சரி செய்து மீட்டெடுத்து அடுத்தடுத்த சீசன்கள்ல எல்லா விதமான மாற்றத்தையும் அவங்க கொண்டு வருவாங்களா அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பாத்துடலாம். மறக்காம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சேனலை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களெல்லாம் நம்பிதான் வந்து சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் நல்லா கேளுங்க, அப்புறமா எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேலையை காட்டுங்கன்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் தெரியுது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சடனா திடீர்னு ஒரே நாளில் வந்து அற்புதம் நடந்தவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் படிப்படியா முன்னேறி வரக்கூடிய ஆளு. அதனால நீங்க பார்த்து பண்ணுங்க. நானும் கரெக்டா நடந்துப்பேன். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்ல மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே ரோஹிணி.